வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இது நம்ம சேனலுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கு சில்வர் ப்ளே அவார்ட் கிடச்சிருக்கு நம்ம சேனலுக்கு. என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. நான் எப்போவுமே என்னோடய சேனல் சொன்னதே இல்லை, நம்ம சேனல் தான் இது. நம்ம சேனலுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இது வாங்கியிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. போன மாதம் ஏப்ரல் நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுச்சு. ஒரு 1 month கழிச்சும் எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன செய்யணும், 1 lakh ஆயிடுச்சு அப்படின்ட்டு சேட்டிங்கில் கேட்டேன். அப்போ அவங்க அட்ரஸ் அனுப்புங்க, வெரிஃபை பண்ணி சொன்னேன். ஓகே, நீங்கள் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்ப சொன்னாங்க. அட்ரஸில் அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 weekக்குள்ளே டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. அப்போ நான் கோயம்புத்தூர் இருந்துச்சு. அது அங்கே வர்றதுக்கு ஒரு 3 weeks ஆயிடுச்சு. அங்கே இப்போ கொரோனா இஷ்யூ நடக்கிறதுனால கொரியர்ஸ் எல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஒரு 3 weeks ஆயிடுச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே வர்றதுக்குள்ளே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ அங்கேருந்து மறுபடியும் இங்கே அனுப்பி வர்றதுக்கு மறுபடியும் டிலே ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம இவ்வளோ டிலேயாக இந்த ஒரு அவார்டு நான் இப்போ உங்களை காமிக்கிறேன். இன்னொரு விஷயம், நம்ம சேனல் இந்த ஒரு அவார்டு வாங்கினது ரொம்ப குறைவான காலத்தில் தான், ஒரு 5 மாதத்துக்குள்ளே தான் நம்ம கேரளா சமையல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினது. அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு கமெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு, எப்படி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ரோ ஆயிடுச்சு அப்படி எல்லாம் கேட்டாங்க. எங்களுக்கு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படியெல்லாம் கேட்டு நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு யார்கிட்டையுமே ஒரு ஒன் வேர்டில் எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியல. அதனால சரி ஒரு ஸ்மைலி எல்லாம் போட்டு ஜஸ்ட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க. யாருக்குமே இது வரைக்கும் நான் டீட்டெயிலாக எந்த ரிப்ளையும் கொடுக்கல. எப்படி நான் க்ரோ ஆகிடுச்சு, எப்படி ஒரு யூடியூப் சேனல் சக்ஸஸாக கொண்டு போகலாம் அப்படிலாம் கேட்டு நிறைய பேர் கேட்டதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல. சத்தியமே எனக்கு அதை பற்றி தெரியல, எப்படி என்ன சொல்லணும்னு. அதனால தான் நான் ரிப்ளை கொடுக்காம இருந்தேன். இப்போ இது நமக்கு கிடச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம 2019 July 10th தான் இந்த ஒரு கேரளா சமையல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 years முன்னாடி எனக்கு ஒரு மலையாளம் சேனல் இருக்குது, மை ஸ்டைல் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நான் இதே மாதிரி ரெகுலராக எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். அது இன்றைக்கி ஒன்று அப்லோட் பண்ணி இன்னொரு வாரம் கழிச்சு ஒன்று அப்லோட் பண்ணுவேன். டைம் இருக்கும்போது அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எப்படி அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ரெசிபி செய்யும்போது இந்த டைம் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்த டைம் உடனே அடுத்த நாளைக்கு நம்ம செய்ய மாட்டேன். கொஞ்ச நாள் கழித்து செய்யும்போது முதல்ல செஞ்ச மாதிரி கரெக்டாக வராது, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ ஒரு ஆல்பம் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் மலையாளத்தில் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது இப்போ ரெகுலராக இல்லை. ஸோ அதுவும் நம்ம சேனல் கூட ஒரே மாதிரி 2 சேனலும் கொண்டு போனோன்ட்டு யோசிச்சுட்டு இருக்குது. அதுக்காக நிறைய பிளானிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. மலையாளம் சேனலில் ஒரு 3-4 பேர் தான் ரெகுலராக எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க. அதில் 2 பேர் எனக்கு இங்கேயும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்குது. மலையாளத்தில் இருந்து அவங்க, நான் இப்போ அங்கே போடாதனால அவங்க ரெகுலராக இங்கே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கு தெரியும், ரெகுலராக நம்ம சேனலில் லிஜிதா ராஜீவ்னு சொல்லிட்டு ஐடி எப்போவுமே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. லிஜிதாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே கொடுக்குற அதே மாதிரி சப்போர்ட் இங்கே இந்த சேனல் ஆரம்பித்தப்போ உடனே நம்ம கூட சேர்ந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி சிபிகேன்ட்டு ஒரு ஐடி எனக்கு பெங்களூர் தாங்க, அவங்களும் அதே மாதிரி மலையாளத்தில் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம தமிழ் சேனலுக்கும் அதே சப்போர்ட்டோடு நிற்கிது. 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. அங்கே கொடுக்குற சப்போர்ட் அதே மாதிரி நம்ம கூட சேர்ந்து, நம்ம தமிழ் மக்கள் கூட சேர்ந்து இங்கேயும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மலையாளத்தில் சப்போர்ட் கம்மியாக இருந்துச்சு, அதே மாதிரி வியூவர்ஸும் கம்மியாக இருக்கும்போது தான் நினச்சேன் நல்ல டிஷ்ஷு போட்டுட்டும் அந்தளவுக்கு ப்ரோக்ரஸ் வரல. அப்போது தமிழில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமான்னு அப்படின்னு ஒரு திங்கிங் வந்துடுச்சு. அது நான் யார்கிட்டையுமே சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலை. அவங்களுக்கே தெரியும் நான் ரெகுலராக இல்லை, எப்போது தோணும்போது போய் வீடியோ போடுறேன். தமிழில் சொன்னால் அதுவும் இங்கேயும் அதே மாதிரி பண்ணுவாங்களோன்னு நினச்சிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாததுனால நான் அவர்கிட்ட சொல்லலை. நான் என் தம்பிகிட்ட மட்டும்தான் சொன்னேன். தம்பி அப்போ துபாயில் இருக்குது. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஐடியா இருக்குது பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது சரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க.
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வந்து வீட்டில் வரும்போது இல்லை நான் ஏதோ சமைச்சு கொண்டு கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, ரெசிபிஸ் எல்லாம் கேட்டிருக்கு. அந்த ஒரு தைரியம் மட்டும்தான் எனக்கு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 12 வீடியோஸ் வந்து 12 வீடியோஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேரளா சமையல் இன் தமிழ் அப்படின்னு பேர் போட்டு ஒரு சேனலும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு போடணுமா வேணாவா அப்படின்னு நினச்சிட்டு கையில் வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிகிட்ட மறுபடியும் கூப்பிட்டு கேட்கும்போது சரி அப்லோட் பண்ணுங்க, அவங்க தான் தைரியம் கொடுத்தாங்க, தம்பி தான் தைரியம் கொடுத்தேன். உடனே நான் வந்துட்டு ஜூலை 10க்கு யார்கிட்டையுமே சொல்லாமல் என் ஹஸ்பண்ட் கூட தெரியல, நான் தம்பிகிட்ட சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணி அவனுக்கு வந்து லிங்க் அனுப்பி விட்டுட்டேன். லிங்க் அனுப்பி விட்டு கேட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதில் நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துருந்தேன். முதல்ல நான் வந்து கொஞ்சம் சொல்லி இந்த மாதிரி தான் சேனல் ஸ்டார்ட் ஆகுது, சப்போர்ட் வேணும் அப்படின்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் தான் முதல் வீடியோவை அப்லோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூலை 24 வரைக்கும் 2 வாரம் 5 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு அந்த மாதிரி. மிச்சம் 7 வீடியோ என்கிட்ட இருக்குது. இந்த 5 வீடியோ போட்டதுக்கப்புறம் என் தைரியமே போயிடுச்சு. யாருமே கமெண்ட்ஸ் போடலை, வியூவர்ஸு கம்மியாக இருக்குது. ஆனால் எனக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வராது, வியூஸ் வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில டைம் வந்து 1 இயர் ஆகும், சில டைம் வந்து 2 இயர்ஸ் ஆகும். அது வந்து சில பேர் லக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ யாருமே ஒரு ஆள் கூட கமெண்ட் போடலையா அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் இருக்குது, யார்கிட்டையுமே சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள், இதுதான் லிங்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே நான் சொல்லலை. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து மலையாளத்தில் ஸ்டார்ட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ நாள் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? ஒரு 1 மந்த் சப்போர்ட் பண்ணுவாங்களா? மலையாளத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 or 4 வீடியோஸ் ஒரு 5 வீடியோ வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கேரளா சமையல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு ஜென்யூனாக கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஜென்யூனிட்டி எப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஒருத்தர் பார்த்தா அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தெரியணும். அதில் வந்து அவங்களுக்கு அது பிடிச்ச மட்டும்தான் சப்ஸ்கிரைப் செய்வாங்க. முதல்ல வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கிற அந்த வீடியோஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு அது கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஜெனுவின் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 5 வீடியோ போட்ட போது எனக்கு வந்து சரி இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, பார்க்கலாம், ஏதோ ஒரு கொஞ்சம் 4-5 கமெண்ட் வரட்டும், அப்போ தான் அவங்களோட மைண்ட் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் வேணால் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஜூலை 24க்கு நான் வந்து சேனல் அப்லோடிங் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மலையாளத்தில் ரெகுலராக இடையில வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். இடையில வந்து நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா. அப்போ வந்து 7 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 23 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 27 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் நான் பார்க்கல, விட்டுட்டேன். ஒரு நாளைக்கு 1 சப்ஸ்கிரைபர் இல்லை 2 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான் ஏறிட்டு இருக்குது. ரெகுலராக நடக்கிறது தான் நமக்கு தெரியும். அதனால நான் அதை விட்டுட்டேன். ஏதாவது ஒரு 100 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்னா ஒரு டிசம்பர் 2nd or 3rd நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம சேனலுக்கு வந்து 120 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அது பார்த்த உடனே கொஞ்சம் மெதுவாக ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு நான் வீடியோ பார்க்கல. ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 727 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அது பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஒரு 3 நாளைக்குள்ளே இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வந்துருச்சு அப்படின்னு தெரியறதுக்காக நான் வந்து ஃபுல்லாக அந்த 5 வீடியோ எடுத்து பார்த்தேன். அதில் வந்துட்டு நான் ஒரு அப்பத்தோட வீடியோ போட்டிருந்தாங்க, அப்பம் வெள்ளையப்பம் கேரளா பாலப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ தான் கொஞ்சம் வைரலாக போக ஆரம்பிச்சிருந்தேன். அது வந்து இப்போ அதோட வியூஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 மில்லியன் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தேன். கமெண்ட்ஸில் எல்லாருமே கேட்குற மெயின் என்னென்னா, நீங்கள் 5 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, ஏன் நிறுத்திட்டாங்க, 4 மாதம் ஏன் அப்லோட் பண்ணல,
வீடியோஸ் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் டிசம்பர் 10th நான் வந்துட்டு ஒரு கடலைக்கறி நிறைய பேர் கேட்ட ரெசிபி நிறைய பேர் பிடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு கடலைக்கறி தான் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெகுலராக இப்போ வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எதுவுமே கம்மி ஆகலை, அதே மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்கு. கரெக்டாக சொன்னால் நான் வந்து டிசம்பர் 10th தான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 20th ஆயிடுச்சு. இந்த 8 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்துட்டு 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்குது. இது வந்துட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தெரியும். நிறைய பேர் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் எப்படி க்ரோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுனால தான் எனக்கு வந்து நான் காமனாக வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ இது நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் இது சொல்லலை அப்படின்னா அது சரியாகாமல் போயிடும். இப்படி நம்ம சேனல் இந்த அளவுக்கு வந்துச்சு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா, அதனால தான் நான் அதை சொன்னேன். அதே மாதிரி பட்டிங் யூடியூபர் நம்மளாம் பட்டிங் தான், ஆனால் சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சுன்னு மட்டும்தான் நம்மளும் பட்டிங் தான். இருந்தாலும் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகாமல் எப்படி அக்கா சக்ஸஸ் ஆகுது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னவங்க எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் கேட்டாங்க, அதனால் மட்டும் சொல்கிறேன். எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல, தெரிஞ்சது சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஜென்யூனாக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை பாருங்கள், அவங்க தான் நம்ம கூட லாங் டைம் எப்போவுமே இருக்கும். நீங்கள் அப்லோட் செய்கிற கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுவாங்க. அதுக்கு வந்து எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை, நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். சில பேர் கேட்டாங்க, எதுக்குங்க மேடம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க, ரொம்ப டைம் ஆகுது, வீடியோ லென்த்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக எனக்கு வந்து ரெசிபீஸில் இதுக்கு மேலே வீடியோ லென்த்து கம்மி பண்ண முடியல. கம்மி பண்ணிருச்சு அப்படின்னா பாதி பேருக்கு தெரியாமல் போயிடும். அதுதான் மெயினாக இருக்கிற காரணம். கேரளா டிஷ் நான் சொல்லி கொடுக்கும்போது அது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ரெசிபி தான். சில பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அது வந்து நான் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நான் செய்கிற மாதிரியே கரெக்டாக வரணுன்ட்டு ஆசை இருக்குது. அதனால தான் எல்லா ஸ்டெப்புமே ஒன்று கூடி மிஸ் ஆகாமல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி எல்லா ரெசிபீஸுமே எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அதுதான் என்னோட பெரிய சந்தோஷம்னு கூட சொல்லலாம். நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நிறைய பாராட்டிட்டாங்க. குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுது, அவங்களுக்கு இப்போ என்னோடய குழம்பு வேண்டாம், இந்த குழம்பு போதும் எல்லாத்துக்கும் அப்படிலாம் சொல்லும்போது அதுதான் என்னோடய பெரிய சந்தோஷம்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ரெசிபி எல்லாமே நான் கப் அளவில் நம்ம மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லைங்களா, நான் யூஸ் பண்ணுற 240 ml கப்பு தான். அந்த ஒரு கப் அளவில் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி டீஸ்பூன் மெஷர்மெண்ட், கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கிற டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் எல்லாமே நீங்களும் வாங்கி வச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிறது எடுக்க முடிஞ்சால் அது ஒரு டைம் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நிறைய வீடியோஸ் இப்போ வந்து 122 வீடியோ, இன்றைக்கி 122வது வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு 4-5 vlogs இருக்குது. அது வந்து இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் வேறு வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு இல்லை, அதனால நான் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் இப்போ இந்த vlogs எல்லாம் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். டீட்டெயிலாக ஒரு ஐடியாலாம் போட்டுட்ருக்கு, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பேசலாம். இப்போ வந்து இன்றைக்கு 122வது வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு 4-5 வீடியோ தவிர மிச்சம் எல்லாமே ரெசிபீஸ் தான், நம்ம கேரளா சமையலோட ரெசிபீஸ் தான். அதில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா வீடியோஸுமே எல்லாருமே ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனது தான். எதுவுமே யாருமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பேர் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்ன ரெசிபி வந்து அப்பத்தோடது மட்டும்தான். அப்பத்தை பற்றி சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறது, ரெகுலராக டெய்லி வந்துட்டு மாவரைச்சி வச்சு அப்பம் செய்கிறவங்களுக்கு கூடி சில டைம் வந்து அப்பம் வந்து பேட்டர் வந்து சரியாகாமல் போயிடும். அது கிளைமேட் சேஞ்ச் இருக்கும், சில டைம் அரைக்கிறது ஏதோ ஒரு சேஞ்ச் வந்துடுச்சு அந்த மாதிரில இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி நடக்குது. அது வந்து யாருமே சங்கடப்பட வேண்டியதில்லை. ஒரு டைம் இல்லை 2 டைம் செய்யும்போது அது வந்து கரெக்ட் ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அப்பம் கூட தேங்காய் அரைக்கணுமா, தேங்காய் அரைச்சா கெட்டு போகாதா அப்படின்ட்டு. தேங்காய் தான் அப்பத்துக்கு அரைக்கணும், தேங்காய் அரைச்சி தான் அப்பம் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சிச்சுன்னா மாவு வந்து கெட்டதும் போகாது. அடுத்த நாளைக்கு நல்லா ஃபர்மெண்டாக நல்லா புளிச்ச ஒரு மாவோட மனம் இருக்கும். அப்பம் செஞ்சு பாருங்கள், சூப்பரான மனம் இருக்கும் அந்த அப்பத்துக்கு. அதே மாதிரி உளுந்து போட வேண்டாமான்னு கேட்குறாங்க, உளுந்து போட வேண்டியதில்லை. அப்பத்துக்கு உளுந்து போட மாட்டாங்க கேரளா ஸ்டைல் அப்பத்துக்கு. அது வந்து உளுந்து போடுறது தோசைக்கு இட்லிக்கு மட்டும்தான் இங்கே உளுந்து போடுவாங்க. இன்னொரு மெயினான விஷயம், என்னோடய சவுண்டை பற்றி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு சவுண்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி தமிழ் பேசுகிறது அழகாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொஞ்சம் கரெக்ஷன்ஸில் நிறைய பேர் கொடுத்துருக்கு. பெரிய தப்பாக இருந்தால் நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன். நேச்சுரலாக பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் நான் கரெக்ட் பண்ண போயிடுச்சுன்னா என்னோடய அந்த ஃப்ளோ ஃபுல்லாக போயிடும், ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்புறமா பேசுறது. அதனால தமிழ் இப்படியே தான் பேச போகுது. அது மாற்ற முடியல எனக்கு. அதுதான் இந்த அளவுக்கு தான் வருது. இதுக்கு அதிகமாகவா கம்மியாகுமா பேச முடியாது. இந்த மாதிரி தான் போகுது. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஏதாவது தப்பு இருந்துச்சு, மரியாதை இல்லாத மாதிரி தோணுது அப்படின்னா சொல்லுங்கள், அது வந்து நான் கரெக்ட் பண்ணிடுறேன். இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. குவாரண்டைன் ரொம்ப கஷ்டம்தான். குவாரண்டைனை பற்றி தான் நான் ஜெயிலுன்னு சொன்னேன், தப்பாக எடுக்காதீங்க. இன்னொரு விஷயம், ஓணம் வரப்போகுது. எனக்கு வந்து ரிக்வஸ்ட் நிறைய வந்திருக்கு. அத்தை பூக்கோலம் இருக்குது இல்லைங்களா, பூக்கோலம் போடுங்க, சத்யா ரெசிபீஸ் போடுங்க, ஓணம் செலிப்ரேஷன் போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நிறைய ரிக்வஸ்ட் வந்திருக்கு. சத்யாவோட ரெசிபி நான் வந்து ஓணம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அது கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அடப்பிரதமன் இஞ்சி கறி, இது ரெண்டும் வந்து சத்யா வந்து கம்ப்ளீட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால இது ரெண்டும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் அம்மா இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் அது ரெண்டும் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஓணத்துக்குள்ளே. அதே மாதிரி ஒரு பூக்கோலம் பிளானில் இருக்குது. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி அப்லோட் பண்ணுறேன்ட்டு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுவும் ஒரு டைம் பாருங்கள். அப்புறமா பெரிய சத்யா மாதிரி எதுவும் இந்த டைம் வைக்கிற மாதிரி பிளான் இல்லை. பூக்கோலம் போடுறத நான் உங்களுக்காக தான் நான் பிளான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய பூக்கோலம் போடணும், வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு. நான் ஹஸ்பண்டோட அண்ணா இறந்துட்டு ஒரு 1 இயர் ஆகலை. ஸோ அதுக்கடையில் வந்து பெரிய செலிப்ரேஷன் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இந்த ஒரு பூக்கோலம் உங்களுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். செலிப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு எதுவும் காமிக்கிறதுக்கு இந்த டைம் இருக்காது. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் அது வந்து நம்ம அந்தளவுக்கு யாருமே என்ஜாய் பண்ணுறது இல்லை ஊரில். இந்த கொரோனா சிச்சுவேஷன் அதுவும் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நாங்களும் இங்கே ஹாப்பியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு இருக்குது. இப்போது எல்லா இடமுமே வந்து கேசஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா இருங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ஊர் வந்துட்டு பழையபடி ஹாப்பியாக போகட்டும். அவ்வளோதான்.